அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு இரவு 1:50 இந்த குரு பகவான் அவர்கள் மிதுனர் மனையில் இருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அமர்ந்து இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாடமும் நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளையும் தினமும் அவர் தான் தீர்மானிக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையோட சுச்சி அங்கதான் இருக்கு. அப்போ அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் நன்மையான பலன்கள் உங்களை வந்தடையும். அந்த கிரகம் பாவப்பட்டு தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து திசை நடத்தும் பட்சத்தில் துன்பங்களே வந்து சேரும். அதனாலதான் சொல்றது, அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன் வரும். அந்த கிரகம் சப்போஸ் கெட்டு போச்சுன்னா கெடுபலன்களே மிஞ்சும் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புறேன். அப்போ இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் இப்ப சொல்ல போற பலன்களைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பலனுக்குள்ள போவோமா? இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி 18 1/6/2026 பிறகு இந்த கடகமனையில் அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படின்னா பாருங்க. அவர் 9ல் 8ல் இருந்து இப்போதான் 9க்கு வராரு. உட்காந்துக்கிறார். உட்காந்துக்கிட்டு 5ஆம் பார்வையை என்ன பண்றாரு? உங்கள் லக்னத்தையே பார்வை செய்கிறார். அவர் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியும் கூட, அப்போ ராஜ யோகாதிபதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ லக்னத்தை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய உச்சந்தாலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுபத்துவமாக மாறுகிறது. ஏன் அப்படின்னா குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும் என்பது கூற்று. உட்கார்ந்த இடம் பால்படும், இதுவும் மூல நூட்களின் கூற்று. பார்க்கும் இடம் விருத்தியாகும், காப்பாற்றப்படும், சுபத்துவமாக மாறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களை பார்க்கிறார், டைரக்டா பார்க்கிறார். ராஜயோகாதிபதி வேற, குடும்பஸ்தானாதிபதி, குலதெய்வ ஸ்தானாதிபதி. அப்போ என்ன பண்றாரு? உங்களை பார்க்கிறாரு. உங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உடலில் உள்ள சகல விதமான பிணிகளுக்கும் உங்களை விட்டு விடைபெற்று செல்லும். எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரிங்க, அதற்கு நல்ல மருத்துவமே இந்த குரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாள் 8ல் இருந்தார். அப்போ உங்க லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார், போயிட்டு இப்போ 9க்கு வராரு. அப்போ உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிட்டும். நோய்களுக்கு அது மட்டுமல்ல, ஒரு 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 சுபத்துவமான இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சுபத்துவமான இந்த குரு பகவான் அவர்கள் சுபத்துவமாக உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒழுக்கம் மிக்கவராக மாறுவீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்கும் பட்சத்தில் வெளியேறி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள் குடிபுகும். அது மட்டுமல்ல, தேக திருத்தத்தை சரி செய்வீர்கள். உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுதல் அங்கு நடக்கும். ஒரு வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, இதெல்லாம் தடப்பட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். அப்போ என்ன நடக்கும்? இவர் பார்த்தாருன்னா அதெல்லாம் கண்டினியூஸாக நல்லா பண்ணணும், நம்மளை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கரெக்டாக பண்ண வைக்கும். சுறுசுறுப்பு உண்டாகும், ஒழுக்கம் ஜாஸ்தியாகும், பேசுகிற பேச்சில் மிக ஒரு அர்த்தம் பொதிந்த ஞானித்தனமான பேச்சு, இது எல்லாத்தையுமே கொடுப்பார். ஒழுக்கம் மிக்க நடை உடை பாவனங்களை உங்களுக்கு வழங்குவார். உடலில் உள்ள நோய்களுக்கு மொத்த நோய்கள், மர்மஸ்தான நோய்கள் முதற்கொண்டு உங்களை விட்டு, மர்மமான நோய்களுக்கு முதற்கொண்டு உங்களை விட்டு அகலும்.
உங்களை நீங்களே நேசித்தல் நடக்கும். தெய்வ கடாட்சம் உங்களிடத்தில் வெளிப்படும். தேஜஸ், அந்த தேஜஸ் தெய்வ கடாட்சமா இருக்கும். உங்களுடைய தேஜஸ் தெய்வாதீனமா வாழுவீங்க. இந்த ஒரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும்தான் இல்லை, தசாபுத்தி நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சு, யோகமாக இருந்துச்சுன்னா ஓஹோன்னு இருப்பீங்க. அது வேற விஷயம். தசாபுத்தி நடத்துகிற கிரகம் வழிவிட்டால் தான் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உண்டு, அதையும் நம்ம யோசிக்கணும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை நிச்சயமாக உயரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போறீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும்? தனித்த ஆத்மாவாக நீங்கள் அந்த மிளிர்வீர்கள். அந்த இடத்துல அந்த இடத்துல தனித்த ஆத்மா தெரிவிங்க. நீங்க தனியா தெரிவிங்க. முக்கியத்துவம் நாம் வாய்ந்த நபராக வலம் வருவீர்கள். குடும்பத்திலையும் சரி, உற்றார் உறவினர்களிடத்திலையும் சரி, ரொம்ப இந்த மாதிரி தனித்துவம் மிக்க ஆத்மாவாக வலம் வருவீர்கள். குடும்பம் சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கி தானாக உடைந்து, சிக்கல்கள் அனைத்தும் உடைந்து உங்களை நன்மையான விஷயமாக வந்தடையும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும். 2ஆம் அதிபதி. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கும். குடும்பத்தில் எல்லாரும் உங்கள் சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள். குடும்பமே ஒற்றுமையில் திளைக்கும். அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு மிக வல்லமை வாய்ந்த பேச்சாக மாறும். குலதெய்வத்தின் அருள் உங்கள் மீது கொட்டுகிறது. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து 5ஆம் அதிபதி பார்க்கறதுனால குலதெய்வத்தின் அருள் உங்கள் மீது கொட்டுகிறது. அப்போ அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்ஷனாக கிடைச்சிடும். அரசாங்கம் சார்ந்த சகலவிதமான விஷயங்கள் என்ன தேவையோ அது பர்ஃபெக்ஷனாக கிடைச்சிடும். அது மட்டுமல்ல, 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? தைரியம், வீரம். எங்கிருந்து தான் வரும்னே தெரியாது. அவ்வளோ பெரிய திடம், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாம் உள்ளுக்குள்ள உட்காந்துக்கும். இவ்வளவு நாள் இருந்த சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம் விலகி சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாகும். ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்றது, செஞ்சு 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 வெளிப்படுத்துறது, கடத்துறது அடுத்தவங்க கிட்ட சுபத்துவமா மாறும். எல்லாம் சுபத்துவமாகவே மாறும். நிலம் வாங்கி விற்றல், இந்த தொழிலில் யாரெல்லாம் லாக் ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வெளியே வந்துடுவீங்க. ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது, ஒரு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணுறது, ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறது, ஒரு டீடு போடுறது, ஒரு குத்தகை எடுக்கிறது, ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது, இது எல்லாமே மிக சுபத்துவமாக மாறும். நீண்ட நாட்களாக வராத தகவல், குடும்பம் சார்ந்து, அரசாங்கம் சார்ந்து, குலதெய்வம் இல்லை, இந்த பாரம்பரியம், பூர்வீகம் சார்ந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் சேரும். திடீர் தகவலால் சந்தோஷம் அடைய வைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி துறை, தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, மிஷினரிஸு, கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ், ஏஐஏ, செல்போன்ஸு, இது சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் தொழிலாக பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலையாக செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். மிகச்சிறந்த வளர்ச்சியை அதில் எதிர்பார்க்கும். வேலையில் நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அமோக லாபத்துடன் திகழும். தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இவங்க கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். அவர்களால் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அது மட்டுமல்ல, அந்த இடம் கையெழுத்து போடுறது, பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் புதுசாக ஏதாவது ஒரு நல்லா பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்கும். பாகப்பிரிவினைகள், பங்காளி பிரச்சனைகள், பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள், இவை அனைத்தும் சுமூகமாக முடியும். உங்களுக்கு சாதகமாக முடியும். இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு எழுச்சியும் வல்லமை மிக்க ஒரு முயற்சியும் உங்களிடம் காணப்படும். விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த உன்னதமான வெற்றிகளை குவிப்பார்கள். விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய சகலவிதமான முயற்சிகளும் பலிதமாகும், வெற்றியில் முடியும். 3ஆம் இடம் வழுக்க 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 ஊடக வெளிச்சம் உண்டாகும். நிறைய பேருக்கு நீங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த 3ஆம் இடம் அருமையா வேலை செய்யுது. குடும்பம் சார்ந்த உங்களுடைய முயற்சி அத்தனையும் பலிதமாகும். அரசாங்கம் சார்ந்த உங்களுடைய முயற்சி, குலதெய்வம் சார்ந்த உங்களுடைய முயற்சி, பூர்வீக சொத்து சார்ந்த உங்களுடைய முயற்சி அதீத பலமிக்க முயற்சியாக மாறும். அதனால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது.
அடிக்கடி நல்ல செய்தி வந்து இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கழுத்து, தோள்பட்டை, கைகள் இது சார்ந்த ரோகங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு அகலும். புஜம் நிமிர்த்தி, நெஞ்சை நிமிர்த்தி நடத்தல் இந்த குரு பயிற்சிக்கு பின் நடக்கும். தைரியம், அளப்பரிய தைரியம் மனதில் வந்து குடிக்கொள்ளும். 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்வை செய்து பலன்களை வழங்குகிறார். அது மெயின வீடு, சொந்த வீடு, உச்ச வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் உச்சம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். உச்சங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியுமானா அதெல்லாம் அவருக்கு தெரியாது, எப்பயும் போல தான் இருக்கிறார் அவர். அந்த இடத்துக்கு கடக வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய பார்வைகள் வந்து தங்கு தடை இல்லாமல் முழுமுற்றாக ஒரே ஒரு 0.0001% கூட தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். அவ்வளோதான். அந்த இடம் வந்த உடனே அவருடைய ஃப்ரீடம் ஆயிடுவார். அவ்வளோதான். அவர் எப்பயும் போல மகா உன்னதமான பலத்தோட தான் எப்பயுமே இருக்கிறார். அப்படி இல்லைன்னா கெட்டு போயிடும் எல்லாமே. ஆக அந்த இடம் வந்து அப்பேற்பட்ட இடம். இப்போ நேரம் மலை மேலே உட்காந்து செங்குத்தா நேரம் மேலே போய் உட்காந்துக்கிட்டா எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இடம் அந்த வந்து இடம். அவருடைய செயல்பாடுகளுக்கு தங்கு தடைகள் எதுவுமே இருக்காது. அதுதான் உச்சம் அப்படிங்கிறது. அப்போ 5ஆம் இடத்தை பார்வைக்கிறார். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அரசாங்க வேலைக்கு யார் யாரெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அப்படின்னா குழந்தையை கொடுக்கணும், அப்போ கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை கொடுக்கணும், அப்போதானே குழந்தை கிடைக்கும். அப்போ திருமண தடை வந்து அகலும். திருமண தடை கூட அகலும். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்களுக்கு மகா உன்னதமான காலம் இது. தசாபுத்தி இடம் கொடுத்தா போதும், அருமையாக உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கிடைச்சிரும். குழந்தை கிடைக்காதவங்களுக்கு நல்ல மருத்துவமே இப்போதான் கிடைக்கும். குரு வந்து என்னைக்குமே புண்ணுக்கு மருந்து போடுறவர், காயத்துக்கு மருந்து போடுறவர், வேதனைகளுக்கு மருந்து போடுறவர். அது அப்போ இது சார்ந்த விஷயத்துல நல்ல நன்மைகள் உண்டு. குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும். குலதெய்வ அருள் பன்மடங்கு உங்கள் மீது கொட்டும், பெருகும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அது மட்டுமல்ல, அரச விரோத போக்கு மாறும். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தில் பணி செய்பவர்களுக்கு உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைக்கும். அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அரசாங்க அனுகூலம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உருவாகும். கோயில் திருப்பணிகள், கோயில் விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள் இப்படி பங்கு கொண்டு மிகப்பெரிய சந்தோஷத்தை மனசுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஒழுக்கமிக்க காதல் மலரும். காதலில் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, 5ஆம் இடம் என்பது ஆகச் சிறந்த ஆள் மனது. ஆழ்மன கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். ஆழ்மன கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். அரசியல்வாதிகள் மகா மன தைரியத்துடன் தெம்புடனும் வளம் வருவார்கள். அவர்கள் மிகப்பெரிய உயரிய உன்னதமான நிலைக்கு வளருவார்கள். தலைமை பதவிகளை பெறுவார்கள். அளப்பரிய சம்பாதிப்பார்கள். தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவார்கள். சினிமா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறை, இலக்கியத்துறை, நாடகத்துறை, கவிதைத்துறை, கதைத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து அவர்களுக்கு முன்னேறும். நிறைய சம்பாதிச்சிருவீங்க. ஊடக வெளிச்சமும் கிடைச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு இதை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருது. பூர்வீகம், பரம்பரை சொத்து சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு அப்படின்னு திடீர்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அந்த சொத்து கிடைக்காம இருந்தாலும் கிடைச்சிடும். இல்லை இந்த இடத்துல நிலம் இருக்குது, இந்த இடத்துல வந்து பூர்வீகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, இப்போ இருக்குது அப்படின்ற அளவுக்கு காட்டி கொடுத்துரும். அதுவும் வந்து நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து உண்டு. அப்புறம் குடும்பம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தி வந்து வந்துடும். வருமானத்திலையும் சரி, ஒற்றுமையிலும் சரி, குடும்ப குதூகலத்திலும் சரி, இந்த ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு தெரிய வரும். அதுவும் வந்து காட்டி கொடுத்துரும். குடும்பம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு மன திருப்தி நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி பார்வை செய்வதனால உங்களுக்கு உங்கள் மனசு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வைக்கும்.
உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அபரித பலனை தரும். குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அபரித பலனை தரும். உங்களுடைய மகன் மகள் உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இருக்குது. அவர்களின் முன்னேற்றத்தை பார்த்து நீங்கள் அதிசயப்படுதல், ஆச்சரியப்படுதல், மனதில் அளப்பரிய சந்தோஷம் பெறுதல், இது நிச்சயமாக உண்டு. உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க உங்க குழந்தைங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வேலை செய்யுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கோச்சார குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில் உட்காந்து 18ஆம் தேதி வைகாசிக்கு அப்புறம் 1/6/2026 திங்கட்கிழமை அன்னையிலிருந்து இவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறாரு. இவ்வளவு நல்ல பலனும் விருச்சிக ராசியில பிறந்துட்டாலே கிடைச்சிருமா? வாய்ப்பு இல்லை ராசா. நான் முன் சொன்னது போலதான், எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகல விதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்ப கெடுபலன்கள் என்னென்ன வரும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை பார்க்கணும் இல்லையா? குரு நோக்கின் கோடி குற்றங்கள் நீங்கும். பார்த்தாதான் கோடி குற்றம் நீங்கும். இருக்கும் இடம் பால்படும். இது மூல நூட்களோட கூற்று. நான் எல்லாம் என்ன சொல்றாங்க, குருவோட சேர்ந்த கிரகம் நல்லது பண்ணும். அது ஆதிபத்தியம் கூட தேவையில்லை. குருவோட சேர்ந்த கிரகம் நல்லது பண்ணும். அது எந்த இடம் உட்கார்ந்துருக்கோ அதை பொறுத்து. இவர் அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தியும் மெத்த உண்டு. நான் எப்பப்பெல்லாம் அங்கே கிரகம் இல்லையோ, குரு மட்டும் தனிச்சு நிற்கிறாரோ அப்பெல்லாம் பிரச்சனை வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிளானட் அப்படின்னா அதுதான் குரு தான். ஆகச்சிறந்த வெயிட்டேஜ். அப்போ அந்த இடம் ஒரு இறுக்கத்தை உருவாக்கும். அந்த இடம் ஒரு நிலை கொள்ளா தன்மையை உருவாக்கும். அப்போ 9ஆம் இடம் அடி வாங்குது. 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம். பாக்கியம் கெடும். சரிடா, பாக்கியம் கெடுங்கிற எப்படா கெடும்? தசாபுத்தி சரியில்லைனா தான் கெடும். தசாபுத்தி நல்லா இருந்தால் பிரச்சனையே வராது. இந்த குருவால விளையக்கூடிய கெடுபலன்கள் ஒண்ணுமே பண்ணாது உங்களே. அப்போ தசாபுத்தி சரியில்லைனா மட்டும்தான் அந்த பிரச்சனை. நல்லா இருந்தால் வராது. அப்போ அதை நான் அதிதேவதையை வணங்க சொல்லியிருக்கேன். நான் வணங்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் இஷ்டம் போல தான் செயல்படுவேன், சாரி, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த 9ஆம் இடமெல்லாம் இந்த இவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும். 9ஆம் இடம் என்பது என்ன? தசா புத்தி சரியில்லைன்னா சிவன் கோயிலில் காலே வைக்க முடியாது. உங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மண்ணில் கால் மிதிச்சிட்டிங்கன்னா பார்த்துடலாம். தசா புத்தி சரியில்லைனா விடாது உங்களை அங்கே போகிறது. அப்பா, உங்களுடைய அப்பா. அப்போ உங்கள் தந்தையை ஏகோபித்த கவனத்துடன் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும். எல்லா விஷயமா இருந்தாலும் சரி, தந்தை சார்ந்து, அவர் உடல் நலம் சார்ந்து, மனசு சார்ந்து, அவரோட ஆக்டிவிட்டிஸ் சார்ந்து, அவருடைய செயல்பாடுகள், தொழில் சார்ந்து எதா இருந்தாலும் சரி, அவர் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும் அவரோட விஷயத்தில். கையை மீறி நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓடி போனவனுக்கு 9 குரு தான். அப்போ உங்களை ஓட வச்சிருமா? அப்படியெல்லாம் கிடையாது. என்ன பண்ணும்? நிறைய பிரயாணம் பண்ண வைக்கும். வீட்டில் தங்க விடாது. நிறைய பிரயாணம் பண்ண வைக்கும். ஏன் போகிறோம், எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோன்னு தெரியாமல் சுத்துறது, இதெல்லாம் பண்ண வைக்கும். தந்தையின் சொத்து சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். மூத்தோர்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆன்றோர்கள், சான்றோர்கள், மதிப்பு மிக்க வயோதிகர்கள், குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. அதிர்ஷ்டமே இல்லைனா எனக்கு அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்கும் இந்த டயத்தில். குரு பயிற்சிக்கு அப்புறம் தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா தான் நான் சொல்கிறேன். தசா நடத்துகிற கிரகம் நன்மையாக இருந்துச்சுன்னா எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காது. ஆனால் நடத்துகிற கிரகம் சரியில்லை, நிச்சயமாக இதில் பிரச்சனையை நீங்கள் சந்திச்சே தீரணும். இன்னும் டீப்பாக இருக்கலாம், ஏகப்பட்டதாக இருக்கலாம். அதில் காணொலி தான் பெருசாக போயிருந்தேன், யாரும் இதே பார்க்க மாட்டேன்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனையில் தான் எப்படா வெளியே வருவோம்? குரு பகவானை தான் கையில் எடுக்கணும். சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை மண்டி போட்டு வணங்கணும். சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும். கொண்டக்கடலையில் பதார்த்தம் பண்ணி வியாழக்கிழமை அன்னைக்கு மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும்.
அப்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து வழங்குவார். அது மட்டுமல்ல, சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எல்லை நிலையில் தீபம் போடணும். உங்களை வீழ்த்தவே முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.